ஈரானோட மீடியாக்கள் தரப்புல இருந்து ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஈரான் அப்புறம் ஒமன் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ நம்ம எப்படி ரூல்ஸ் எல்லாம் போட்டு ரெண்டு பேரும் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது போல வந்து பண்ணா பேச ஆரம்பிச்சிருக்கிறது தான் மீடியாக்கள் தரப்புல இருந்து வந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைகள் ஈரான் ஒரு சைடு பண்ணிட்டு இருந்தாலும் அதை ஒரு பீஸ் டாக் அப்படிங்கிறது போல ஒரு இருந்தாலும் அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு ஈரானோட டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் அப்புறம் லீகல் அண்ட் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் கபார்தே அவர்கள், பேர் கொஞ்சம் கட்டாவில்ல, கசிம் கபார்தே அவர்கள். ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மீடியாக்கள் கிட்ட, ஈரானோட மீடியாக்கள் கிட்ட, நாங்க இந்த மேரிடைம் செக்யூரிட்டியை பத்தி பேசியிருக்கோம். அப்புறம் நேவிகேஷன் ரூல்ஸ் என்ன, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது ஒமன் அப்புறம் ஈரான் இந்த இரு நாடுகளோட எல்லை, கடல் எல்லை தான் அது. ஸோ இன்டர்செக்ட் ஆகக்கூடிய ஒரு பகுதி. இந்த இரு நாடுகளுக்கும் அதுல முழு உரிமை இருக்கு. இன்டர்நேஷனல் சட்டப்படியே அதுல அவங்களோட ஒரு இதுதான் அது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இரு நாடுகளும் இணைஞ்சு இதை எப்படி நம்ம வழி நடத்தலாம், என்ன மாதிரி சட்ட திட்டங்கள் வச்சுக்கலாம், நம்ம எப்படி மியூச்சுவலா இந்த இடத்துல நம்ம ஒரு ரூல்ஸை போட்டு நம்ம வழி நடத்தலாம் அப்படிங்கிறது போல இருதரப்பையும் பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதுல என்னன்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு இருவரும் பிரச்சனைகள் இருக்கு அமெரிக்கால. ஈரான் ஒரு வீக்கர் பாயிண்ட்ல இருந்து போர்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அட்டாக் பண்ணி அவங்கள ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இத மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா கழுவி கழுவி ஊத்துறாங்க. இத மீடியாக்களை எப்படி ஹேண்டில் பண்றது, மக்களை எப்படி காம்ப்ரமைஸ் பண்றதுங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலை. அமெரிக்கால இருக்கிறது ஒரு சைடு விட்டாலும் இஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா அந்த பரிதாப நிலைக்கு இது தள்ளி விட்டுருது. ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா இஸ்ரேலோட கனவு திட்டங்கள் எதுவுமே நிறைவேறாது. இப்ப காசால அவங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சா முடியல. முழுமையா அந்த காசா பகுதியை இஸ்ரேல்னால இணைச்சுக்க முடிஞ்சதானா இல்ல. மேற்கு கரை பிரச்சனைகள்ல இருக்கு, காசா பிரச்சனையில இருக்கு, அட் த சேம் டைம் லெபனானோட தெற்கு பகுதி பிரச்சனையில இருக்கு. இது எல்லாமே ரெக்டிஃபை ஆக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிவிட்டு. ஏன்னா ஈரான் எக்கனாமிக்கலி வீக்கா இருந்த ஒரு டைம்லயே, எல்லா சாங்ஷனும் போடப்பட்ட டைம்லயே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்களே, எக்கனாமிக்கலி சூப்பர் பவர் ஆயிட்டாங்கன்னா எப்படி இஸ்ரேல் ஈரானை எதிர்கொள்வாங்க? இது இங்க இருக்கக்கூடிய மில்லியன் டாலரான ஒரு கேள்வி. இது ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அடுத்த ஒரு மிக பெரும் பிரச்சனை மிட்டம் எலெக்ஷன். மத்த அதிபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் அப்படி பண்ணிட்டாரு, அவர் இப்படி பண்ணிட்டாரு, அதனால இப்படி ஆயிடுச்சு, இதனால அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்ததெல்லாம் ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு நீங்க என்ன சார் இப்ப செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறதோட மக்கள் கேள்விகள் திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மிக பெரும் பிரச்சனைகள்ல ட்ரம்ப் அவர்களை கொண்டு போய் வீட்டும். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து போர் செய்ய முடியுமா அமெரிக்கா அப்படின்னா அது ஒரு மிக பெரும் கேள்வி. அமெரிக்காவோட செக்யூரிட்டி, அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட அமெரிக்கா பார்த்தாங்க. ஏன்னா ஆயுத பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கு, பொருள் சேதங்கள் செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஈரான்ல இழப்புகள் இருந்தாலும் அதை விட அதிகப்படியான இழப்புகள் அமெரிக்காக்கே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. சரி, அட்லீஸ்ட் ஹமாஸை டிஸ்மேண்டில் பண்ண முடிஞ்சுச்சா இல்ல, சரி ஹிஸ்புல்லாவையாவது டிஸ்மேண்டில் பண்ண முடிஞ்சானா இல்ல. இப்ப ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து ஒரு ஸ்பீச் வந்திருக்கு, நாங்க எதிரிகள் முன்னாடி, அதாவது இந்த உலகமே எங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்தாலும் நாங்க நீல் டவுன் பண்ண மாட்டோம், முட்டி போட மாட்டோம். அது யார் சொல்றா? ஹிஸ்புல்லாவோட செக்ரட்டரி ஜெனரல் நெய்ம் குசைம் அவர்கள் தரப்புன்னு செய்திகள் வருது. அவர் ஒரு வீடியோ பதிவு போட்டிருக்காரு. நேஷனல் யுனைட்டி வேணும், லெபனான் ஆர்மியோட இணைஞ்சு செயல்படணும். ஒண்ணு நாங்க சண்டை பிடிப்போம், ஆயுதத்தை கீழே போட்டு சரணடைகிறதுங்கெல்லாம் இல்ல, நாங்க போராடி இறக்குறதே எங்களுக்கு மேல். ஒண்ணு நாங்க வெற்றி அடைவோம், இல்லைன்னா இறப்போம். இதை தவிர்த்து எங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. அவர் நிறைய விஷயங்கள் பேசினார். இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. எப்படி ஈரான் அமெரிக்காவும் இஸ்ரேலையும் கேவலப்படுத்திச்சோ இந்த போர்ல வந்து, அதே போல நாங்களும் வந்து பண்ண செய்யும் அப்படிங்கிற சொல்றாங்க. அட் சேம் டைம் ஹிஸ்புல்லாவோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிக அளவுல இருக்கு. இஸ்ரேலோட மிலிட்டரிய பந்தாடிட்டு இருக்காங்க. தெற்கு லெபனான் பகுதியில ரஷாஃப் அந்த டவுன்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள அந்த பகுதியில நடமாட முடியாம ஃபர்தரா அட்வான்ஸ் ஆக விடாம ட்ரோன் தாக்குதல்னால இழப்புகளை அதிகப்படியே ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல இஸ்ரேல்னால இதை சஸ்டெயின் பண்ண முடியாது அப்படிங்கிறது போல விஷயங்கள். ஏன்பா இப்ப இங்க இந்த இடத்துல வந்து சப்போர்ட் பண்ணி அமெரிக்கானால செய்ய முடியும்ல அப்படிங்கிற கேள்விகள் வருது. இதுக்கு சிறந்த உதாரணம் மேற்கு மீடியாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்திகளை சொல்லியிருக்காங்க.
400 டாமஹாக் மிசைல் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானுக்கு அமெரிக்கா டெலிவரி பண்ணிருக்கணும். ஆனா 2 வருஷம் கழிச்சு பண்ணட்டுங்களா? இப்போதைக்கு அமெரிக்கா கிட்ட ஸ்டாக் பேஸ்ல நாங்க ரெடி பண்ணோம். ஸோ 2 வருஷம் கழிச்சு பண்ணட்டுமா அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ 400 டாமஹாக் மிசைல அவங்க ரீஸ்டாக் பேல் பண்ணி வேற நாடுகளுக்கு கொடுக்கறதுக்கு 2 வருஷம் ஆகுதுன்னா எந்த அளவுக்கு ஸ்டாக் பேஸ அவங்க ஈரானுக்கு முன்னாடி இழந்திருக்காங்க. இப்போ 2028 தான் ஜப்பானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணக்கூடிய மிசைல்ஸ் போகுதுன்னா ஜப்பான் எப்படி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும்? சைனாக்கு எகெயின்ஸ்டா இந்த டிட்டரன்ஸ் ஸ்ட்ராட்டஜில எப்படி ஜப்பான்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா சமாளிக்க முடியும் அப்படின்ற கேள்விகள் வருது. இது அமெரிக்காக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இப்ப ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா கவலைப்பட்டிருக்காங்க. ரஷ்யாவோட மிலிட்டரி ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. டிஃபென்ஸ ரொம்ப அதிகப்படியா ரெடினஸா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது ரொம்ப குரூஷியல். ஏன்னா ரஷ்யா சைனா கோஆபரேஷன்ங்கிறது ஜப்பானுக்கு ரொம்ப வருத்தம் அளிக்குது. நீங்க தானுங்க மேற்கு கூட சேர்ந்துட்டு ஜப்பானுக்கு எகெயின்ஸ்டா சாங்ஷனை ஓட்டிங்க, எதிரா இருந்தீங்க. அப்புறம் உங்களுக்கு எதிரியா நீங்க அவங்களை கன்சிடர் பண்ணும்போது அப்புறம் எதிரிக்கு எதிரி அவங்க சேர்ந்துட்டானு செய்வாங்க. எப்படிங்க இருக்குது? நீங்க தான் இனிஷியேட் பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி. ரஷ்யா தோக்கடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்திருப்பாங்க போல. அது முடியல. இப்ப கவலை வந்துச்சு. இதை யார் சொல்றா? ஜப்பானோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ஜெனரல் நகாத்னி குசிமோ அவர்கள், பேர் கொஞ்சம் கட்டாவில். அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறார், ரஷ்யா தொடர்ந்து மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸ் வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த குரில் ஐலாண்ட்ஸ் டிஸ்பியூட்டட் டெரிட்டரி இருக்கு, அங்கேயும் ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பண்ண இந்த தீவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. இதுல பீஜிங்கோட, அதாவது சீனாவோட ஸ்ட்ராட்டஜிக் கோஆபரேஷன் போடும்போது ரொம்ப சீரியஸான கன்சர்ன் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன் இவங்களுக்கு இந்த அளவுக்கு கவலைகள் வந்திருக்குன்னா, ஜி ஜின்பிங் அவர்களை பாக்குறதுக்காக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போனாரே, அங்க ஒரு ஹீட்டான ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல இப்ப செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு. அதனால கவலைகள் தெரிவிச்சிருக்கிறாங்க ஜப்பான் அப்படின்ற கேள்வியில. என்னப்பா அப்படி ஹீட்டடான ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா, ஜப்பான் இருக்காங்க இல்லையா பிரைம் மினிஸ்டர் தக்கைஷி அவர்கள், புதுசா பொறுப்பேற்றுக்கிறவங்க மிலிட்டரிய வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி ஸ்பெண்டிங்க அதிகப்படுத்திக்கிறாங்க. இது வந்து அன்யூஷுவலா இருக்கு அப்படிங்கிறது போல ஜி ஜின்பிங் அவர்கள் அதுக்கு எதிரான கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் கிட்ட நேரா பேசியிருக்காங்க. ஜப்பானை எதுக்கு நீங்க இப்போ அதிகப்படி அந்த 2 நாள் சமிட் நடந்ததுல அதுல அதிகப்படியா மிலிட்டரைஸ் பண்றாங்க, ரீஆர்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஜப்பான். இது ஒரு ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி போஸ்டர், இது த்ரெட் அப்படிங்கறதோட வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. ஏன் ஜப்பான் அப்படி செய்யறாங்க அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் தரப்புன்னு செய்திகள் வந்துச்சுன்னா, நார்த் கொரியா வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்காங்க, ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து ஜப்பான் அங்க ரெடி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கு அப்படிங்கிறது போல. இதுல போல யூஎஸ் அபிஷியல்ஸ் பேசிக்கிட்டாங்க. ஜப்பான் பீப்புள் வந்து ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் பேசுறாங்க. ஸோ சைனா வந்து பாத்தீங்கன்னா ஜப்பானுக்கு இப்போ குறி வைக்கிறாங்க. இன்கேஸ் தைவானுக்கு ஒரு பிரச்சனைனா ஜப்பானும் பிலிப்பைன்ஸும் தான் வரணும். பிலிப்பைன்ஸ் ஒன்றும் பெருசா இல்லை அப்படின்னாலும் ஜப்பானால வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். சைனா த்ரெட்டா மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ரீஆர்ம் பண்றாங்க. ஜப்பான் அதிகப்படியா ஆர்மி அவங்க ரெடி பண்றாங்க அப்படின்னா அது சிக்கல் தானே அப்படிங்கிற சைனா தரப்பு வந்து. ஜப்பான் இப்ப வீக்காவும் இருக்க முடியாது. அமெரிக்காவை நம்னா இப்ப அதுல பாதாளத்துக்கு போயிட்டாங்க. இப்ப சைனாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இப்ப அந்த விண்டோ பிரகாசமா தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுத பற்றாக்குறை வந்துருச்சு. இப்படி இருக்கும்போது திரும்பி ஈரானோட ஒரு போருக்கு வருதுன்னா சைனா இதுதான் சான்ஸுங்கிறது போல அவங்க உள்ள இறங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல ஒரு அழுத்தங்கள் கொடுத்தாங்கன்னா ஜப்பான் அப்படிங்கிற அந்த குட்டி தீவி என்ன செய்யும்? இதுக்கு முன்னாடி கடுகு சிறுத்தாலும் கார குறையாதுங்களா வேர்ல்டு வார் 2 காலகாலத்துல இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜப்பான்ல அந்த அளவுக்கான பாப்புலேஷன் சப்போர்ட் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து பண்ண ஜப்பான்ல ஆல்ரெடி இருக்கு, கிரைசிஸ்ல இருக்கு. இது எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வர போறாங்க? அமெரிக்கா அவங்களோட நட்பு நாடுகளை அந்தோ பரிதாப நிலையில கொண்டு போய் விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் தெரியுது. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து இருந்தாங்க இல்லையா மார்க்கோ ரூபியோ, அதுல பேசுனாங்க இல்லையா, இதுல இந்தியா என்ன கேட்டாலும் அமெரிக்கா தருமா, நீங்க எதுக்குங்க தரீங்க, இது செவ்விந்தியர்கள் கிட்ட கேட்ட மாதிரிலாம் இருக்கு, நீங்க எதுக்கு தரணும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா F-35 ஃபுல் டிரான்ஸ்ஃபர் டெக்னாலஜி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்ல கேள்விகள் இருக்கு. என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுவே வேஸ்டான ஒரு ப்ராடக்ட் ஆகி போச்சுதான். அமெரிக்காடே என்னென்ன போய் கேட்கறது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு.
வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன செய்ய போறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது போல. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. இறங்கி வந்துதான் ஆகணும். கொஞ்சம் அப்படியே வளைஞ்சுதான் ஆகணும். நீ பெண்ட் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. அமெரிக்கா அதுபோல ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. உலகம் முழுவதும் எதிர் திசையில வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காக்கு எதிர் திசையில நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்ல அசம்பாவிதம் அப்படிங்கிறது அமெரிக்கால அதிகப்படியா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சவுத் கேட் கலிபோர்னியால வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டில திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. துப்பாக்கி சூடு நடக்குது அடிக்கடி. இது போல தீ விபத்துகள் நடக்குது. ஏகப்பட்ட இழப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வர அமெரிக்காவுக்கு நடந்துட்டு தான் இருக்குது. கட்டது வரைக்கும் கட்டம் சரியில்லை. இந்த கட்டத்தை எப்படி சரி பண்ண போறாங்க அமெரிக்கா அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன மாதிரியான டீல் ஈரானோட போட போறாங்க. ஆனா ஈரான் நீ டீல் போட்டாலும் போடாட்டி நான் என் வேலையை செய்வேன் அப்படிங்கறதுல அவங்க திறம்பட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்பரஸான ஈஸ்ட் அப்படிங்கிறது போல ஒரு ஸ்ட்ராட்டஜில வருது. புவரான வெஸ்ட் அப்படிங்கிறது போல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு கீழே இந்த சைட்ல வந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் மேற்கு நாடுகள் என்ன முடிவு எடுக்க போறாங்க, தலைவர்கள் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க, இது உலக போருக்கு போகுமா இல்ல அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்களான்றத வரக்கூடிய நாட்கள்ல செய்திகளை வச்சு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பதிவுல ஓரளவுக்கான தகவல் பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் நாலு பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்க. ஸ்டே சேஃப். பை.